வர காத்துக்கொள்ளணும். அதை பற்றி பேசுவோம். கண்ணன் வந்து சாகர சமயத்தில் தான் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். நான் நினைச்சேன் எங்கள் அம்மா வந்து ஞானஸ்தானம் எடுக்கல, இங்கே தான் இருந்தாங்க, கடைசியில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் பைபிள்லாம் கொடுத்து படிப்பாங்க. இன்னும் வயசான காலத்தில் ஞானஸ்தானம்லாம் எடுக்க முடியாதும்பாங்க. அப்போ நான் வந்து விசுவாசித்தேன். எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் கோவிலுக்கு போதோ விளக்கேற்றுறதோ ஸ்ரீராம் டைம்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. என்கிட்ட வந்த உடனே பண்ணலை, பட் சர்ச்சுக்கு வரல, ரொம்ப வயசாகிடுச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் நினச்சேன் இந்த கண்ணன், அப்போ பைபிளை பற்றி எனக்கு தெரியுமா, இந்த கண்ணன் கடைசி நேரத்தில் எப்படி வந்து ரட்சிக்கப்பட்டனா அது மாதிரி எங்கள் அம்மாவும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நான் விசுவாசித்தேன். ஆனால் நம்மளாம் பவுல் சொன்னாரோ அதே போல் நம்மளும் அந்த ரட்சிக்கப்படணும். இந்த ரட்சிப்புங்கிறது நமக்கு தொடர்ந்து இருக்கணும். இன்னைக்கு வந்து இந்த ரட்சிப்பட்டேன் ஞானஸ்தானப்பட்டேன்ட்டு விட்டுற முடியாது. சபைக்கு வரணும், வசனம் படிக்கணும், ஜெபிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், துதிக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம எப்போதும் இருக்கணும். ஒன்றும் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்களை என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதினா அப்பப்போ டெஸ்ட் வச்சா கூட கடைசியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிவிஷன் வைப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்கணும். நான்லாம் முன்னாடி ஞானஸ்தானம் பண்ணியாச்சு, என் மனசில் கடவுள் இருக்கார். ஏன்னா கர்த்தர் தான் சொல்லிட்டாரு, ஆலயமே நீ தானே. ஆனால் நானே ஆலயத்துக்கு போகாமல் இருந்தாலாம் ரட்சிப்பு கிடைக்காது. ஏன்னா நம்ம உலகத்துக்குரிய காரியங்களில் நிறைய இருக்குது. மாம்சத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பாடுகள் உண்டு. ஆரம்பத்தில் பார்த்தா நான் சின்ன வயசில் இருக்கிற பாடுகளை விட இப்போ சின்ன பசங்களுக்கு மாம்சத்துக்கு நிறைய பாடு இருக்குது உலகத்தில். அது மாதிரி வாலிப பிள்ளைக்கு நான் வாலிபாக இருக்கிறத விட இப்போ நிறைய பாடு. அது மாதிரி எல்லாமே ஒன்றுமே முன்னாடி விட இப்போ அறிவும் சயின்டிஃபிக்கும் எல்லாமே முன்னேறி இருக்கு. அதனால் நமக்கு பாடுகள் பார்த்தா இப்போ என் ஏஜில் இருக்கிற பாடை விட முன்னாடி சின்ன வயசில் இருக்கிறதுக்கு பாடு ஜாஸ்தி. அதில் நம்ம ரட்சிக்கப்பட்டு மாம்சத்துக்கு காத்துக்கொள்ளணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நம்ம அதில் இருக்கணும். அப்போ தான் பவுல் சொல்கிறது போல் போராடி முடித்தேன், நல்ல போராட்டத்தை காத்துக்கொண்டேன், கடைசி வரை நம்ம இருக்க முடியும். அந்த ரட்சிப்பை பற்றி தான் பேச போகிறேன். கர்த்தர் தாமே இந்த வாசியை ஆசீர்வதித்து கேட்பவர்கள் ஒவ்வொருக்கும் பேசுகிற எனக்கும் கூட அது இன்னும் என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள தேவன் தாமே எங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்த வேண்டும். உன் வருகையின் போது உன் கிருபாசனத்தில் சேர நாங்கள் ஆயத்தமாக இருக்க, தைரியமாக இருக்க, அந்த நித்திய பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியினாங்க. அதற்காக கொடான கொடுத்துருக்கிறோம். இந்த 21 நாட்கள் கூட எதுக்காக உபவாச பிரேயர் வைக்கிறோம்னா, நம்ம மனசில் ஏதாவது ஒன்று, நான் நினச்சேன் என் கணவர் தீபக்லாம் ரட்சிக்கப்பட்டோம், வெளியாளுக்கு நம்ம ஜெபிக்கணும் முதல்ல அதுவும். ஆனால் நம்ம வீட்டாரெலாம் முதல்ல ரட்சிக்கப்பட்டோம்னா சாட்சியாக இருக்கணும். எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டார் ரட்சிக்கப்பட்டோம், அது மெயினாக. நான் அதை நினச்சிட்டு தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என்னால் நான் நினச்ச வரைக்கும் இந்த 21 நாள் உபவாசம். எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது, அதனால் ஒரே ஒரு நைட்டு மட்டும் சாப்பிடாம இருக்கேன். அதுக்கும் பலம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 21ஆவது நாள். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு அபிசுவாசியில் என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர். எப்போ பாருங்க சாப்பிட்டு அது இதுன்னு கேட்டுகிட்டே இருப்பார். தினமும் போகணுமா, சாயந்தரம் போகணுமா, ஏன்னா சண்டே காத்தாலும் சாயந்தரம் இப்பவும் போகணுமா, உடம்பு முடியுமா, உன் வயசு என்ன, அது இதெல்லாம் என்னது சாத்தான் கொண்டு வர பாடுகள். ஆனால் அதுலேயும் மீதி என்னை ஜெயிக்க வைத்த தேவன். ஒரு 2-3 நாள் தான் நான் வரல, மற்றபடி எல்லா நாளும் வந்தேன். கர்த்தர் தாமே நல்ல வார்த்தைகளை கொடுத்த நம்ம அது மூலமாக நம்ம இன்னுமா பலப்பட்டோம். சரி, அது விட இப்போ நம்ம ரட்சிப்பை பற்றி நான் பேச வந்திருக்கேன். லூக்கா 23:43 வசனத்தை படிங்களேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே சொல்கிறேன்னு அந்த ரட்சிப்பை கடைசி நேரத்தில் அந்த கண்ணன் எப்படி பெற்று கொண்டான் பாருங்க. அவனுக்கு என்ன குணம்லாம் இருக்குன்னா நான் பார்க்க போகிறேன். பட் அந்த குணம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். இந்த ரட்சிப்புங்கிறது முதல்லையே மத்தேயு படிங்களேன். மத்தேயு 1:21. தேவன் நமக்கு இந்த மனுஷகுமாரனா வந்ததுக்கு காரணமே இந்த வசனம் பாருங்க. 1:20. அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாவங்களை நீக்கி ரட்சிக்கத்தான் அந்த தேவன் இம்மானுவேலா நமக்கு வந்தார். அவர் இங்கே மனுஷகுமாரனை பாடுபட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் பாடுபட்டார்னா, எல்லா பலியை விட நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா பலியை விட மனுஷனுடைய ரத்தம்னா, மனுஷன் ரத்தத்தை சிந்தினாதான் நம்ம பாவங்களை மன்னிக்க முடியும். மற்றதெல்லாமே எதுவுமே அது பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் நமக்காக பலியானார். பரிசுத்தமாக அவரோட ஆவியினால தான் அவரை குழந்தையாக பிறந்தார். அப்படி இருந்துட்டு நம்ம பாவமே இல்லைன்னு சொன்ன மாதிரி பாவமே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஏன்னா மனுஷனாக பிறந்தவர்களே முதல்ல பாவத்தில் தான். மனுஷன் பரிசுத்த ஆவியால் யாரும் நம்ம பெறலை.
கணவனும் மனைவியும் சேர்ந்து அதில் ஒரு ஐக்கியத்தில் தான் நமக்கு குழந்தையாக நம்ம பிறந்தோம். நானாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் ஏசப்பாவை தவிர. அதனால் பாவமே செய்யாத மனிதன் யாருமே சொல்ல முடியாது. அந்த பாவம் செஞ்சுன்னு தான் இருக்கோம். உலகத்து காரியங்களில் சில நேரங்களில் கோவப்படுறது கூட பாவம் தான். நான் எங்கள் வீட்டுக்கார கூட கோவப்படுவேன், மன்னிப்பு கேட்பேன். அது மாதிரி வர சந்தர்ப்பம் இருக்குது நமக்கு. ஆனால் பாவங்களை செய்து நம்ம நீதிமொழிகள் 28:14 பாருங்கள், பாவங்களை செய்து அறிக்கை இதுவரை இரக்கம் பெறுவான். நம்ம பாவங்களை அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். அதை நான் சொல்ல வரல. நம்ம வந்து ஏசாயா 59:1-2 படிங்களேன். ரட்சிக்க கூடாதபடி தேவனுடைய கரம் வந்து குறுகி போகவில்லை. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ரட்சிக்க கூடாதபடி நம்ம அக்கிரமங்கள் தான் அவருக்கு நமக்கு தெரியா இருக்கு. அதனால நம்ம அந்த அக்கிரமங்களை இனி செய்யாதபடிக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தெரிஞ்சு எந்த பாவமும் செய்யக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ சொல்கிறோம், அதெல்லாம் வேறு விஷயம். உலகத்துக்கு உட்பட்ட காரியங்களில் இதாக தவறான செயலில் அன்பு இல்லாத சொல்லி நம்ம சொல்லிடுவோம், கோவப்படுவோம். இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது பசங்க மேலே. இவங்க சொன்னாங்களே பவித்ரா, கரெக்டு தான். ஆனால் பசங்களை நம்ம அடக்கிறதுக்கு கோவிச்சுக்காமல் இருக்க முடியாது, வளர்க்க முடியாது. ஏன்னா அதுவும் இருக்குது. பெரும்பாலும் அடிக்காத மனுஷன் அந்த தன்னோட குழந்தைய குழியில் போடுறாங்க. அதனால் பிள்ளைகளை அடித்து தான் வளர்க்கணும், அது தப்பு கிடையாது, தான் வளர்க்கணும். ஏன்னா ஏசப்பாவே 2 இடங்களில் கோவிக்கிறார். என்ன, அந்த ஆலயத்தை அவங்க புறா விற்கிறது அந்த மாதிரிலாம் வியாபாரம் பண்ணவொன்னே கோச்சினார். அது மாதிரி அவரே கோவிச்சார். அது மாதிரி சில சமயங்களில் நம்ம கோவிக்க தான் வேணும். ஆனால் அது கோபம் செய்தாலும் பாவம் செய்யாமல் இரவுக்குள்ளே அதை நம்ம கோபம் வந்து போயிடணும். நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம கோவப்பட்டால் என்ன பண்ணுவோம்? அதுக்காக வந்து பாவம் செய்ய மாட்டோம், அடித்து நொறுக்கி ரத்தத்தை சிந்துற மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஏதோ கோவத்தில் கொஞ்சம் அடிப்போம், அவ்வளோதான். இல்லை அந்த மாதிரி கோபங்கள் சொல்லலை. பட் பொதுவாக வெளியாட்கிட்ட இப்போ பவித்ரா கோவப்பட்டால் பேசவே மாட்டேன், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ரட்சிப்படைஞ்ச நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மற்ற பேரை விட நியாயத்தீர்ப்பில் வந்து முதல்ல யாருக்கு வரும்னா சபை விசுவாசிக்கு தான் முதல்ல வரும். அதனால தான் நம்ம அவங்க பண்ணுறாங்களே, இவங்க பாவம் பண்ணுறாங்க, நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம ஞானஸ்தானம் பெற்ற நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கும். எல்லாம் தான் லஞ்சம் வாங்குறாங்க, நம்ம லஞ்சம் வாங்கினா என்னன்னு ரட்சிக்கப்பட்டவங்க தான் நினைக்கவே கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு தான் முதல்ல தண்டனை தருவார். ஒருவேளை சொல்லுவாங்க தெரியுமா, கலிகாலத்தில் கை மேலே பலன்பாங்க. ஆனால் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இப்போவே அதோட இதில் அடிச்சுவார், லேசாக அடிப்பார். ஒரேடி நம்மளை வீழ்ந்து போகிற மாதிரி பண்ண மாட்டார். ஆனால் நம்ம அதில் புரிஞ்சுட்டு திருத்திக்கணும். நம்மளை திருத்திக்காமல் தொடர்ந்து அந்த பாவங்களை செய்யக்கூடாது. அப்போ தான் அந்த ரட்சிப்பு பெற்ற நாம் மற்றவருக்கு முன்னாடி நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுறது தான் கர்த்தர் நம்ம எவ்வளவாய் தேர்ந்தெடுத்துக்கிற பாருங்க. இப்போ அவன் வந்து கடைசி நேரம் லூக்காவில் பாருங்கள், கடைசி அந்த 4 வசனத்தை தான் சொல்லி நான் பேசப்பட பாருங்கள். 7 காரியங்கள், எப்போது 7 காரியங்கள் சொன்னேன்ல, அதே மாதிரி இந்த 7 காரியங்கள் அவன் பண்ணினான். அந்த 7 காரியங்கள் நமக்கும் பண்ணான். நிறைய வார்த்தைகள் ரட்சிப்பை பற்றி பார்த்தா நிறைய பயப்படாதீங்க, 345 வார்த்தை இருக்குன்னு சொல்கிற மாதிரி ரட்சிப்புக்கு பார்த்தா இந்த புக்கில் அத்தனை இருக்குது. இந்த வேத வசனத்தில் ரட்சிப்பை பற்றி சொல்ல போனால் நம்ம காரணேஷன்லையோ இதுலையோ போட்டு பார்த்தா எக்கச்சக்க வார்த்தை வரும். எல்லாத்தையும் எடுத்தால் நேரம் போகாது. எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். பட் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக நான் ஹிந்துவாக இருக்கிறதே நான் நினைச்சிட்டேன். என்ன பண்ணுவாங்க, பாவெல்லாம் பண்ணிவிட்டு காசியில் போய் குளித்தா எல்லா பாவமும் போயிடுவாங்க. அதே மாதிரி கத்தோலிக்கில் கூட சொல்லுவாங்க, போயிட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வார்த்தைகளில் தான் மன்னிப்பு, மனசார வார்த்தை. அதனால் அந்த மன்னிப்புங்கிறது அந்த ரட்சிப்பு பெற்றவங்க எப்படி பண்ணணும்னா மனது உருகி நம்மளாக தான். அப்போ தான் அந்த ரட்சிப்பு அடைகிறது மற்றவங்களுக்கு வித்தியாசம். நான் அப்போ நினைப்பேன், நான் பாவம் பண்ணிட்டு காசியில் போய் குளித்தா சரியாக இருக்குமா? அதுமாதிரி நம்ம பாவம்லாம் பண்ணிட்டு நேற்று வரைக்கும் பாவம்ன்றது அந்த பாவத்தை பண்ணிட்டு நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. ரட்சிப்பு அடைக்கிறவங்க கடைசி வரைக்கும் நம்ம போராடி, அதுதான் முக்கியம். அப்படி நம்ம பாவம் பண்ணிட்டு நான் கூட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், சாட்சியாக சொல்கிறேன். அவரோட வந்து கிடைக்கல. அவர் வந்து 10 வருஷம் ஆகுது, நான் பணத்தை கட்டிட்டேன். அவர் கூட சொன்னார், நீ வேணால் திரும்பி போயிடுறேன், நீ வேணால் பென்ஷனை வாங்கிக்கோங்க. நான் நீங்கள் போகிறது உங்கள் இஷ்டம், ஏன்னா நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த பணத்தை நான் கட்டிடுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் இருந்தாலும் அநேக அதிகாரி கேட்பேன். அப்போ இப்போ கூட 4 நாளைக்கு சொன்னேன்,
உங்கள் வந்து பென்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். வராமல் இருந்தால் நான் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக போன் எழுதி போய் எங்கள் வீட்டுக்கார முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வந்தாச்சுன்னு சொல்லி லெட்டர்லாம் மூலமாக தானே அவர் உயிரோட இருக்காருன்னு ப்ரொடியூஸ் பண்ணேன். அதெல்லாம் போட்ட உடனே சிஜிஹெச்எஸ் கார்டில் எனக்கும் அவருக்கும் சேர்ந்து கார்டும் வந்துட்டு பென்ஷன் எனக்கு அப்புறம் அவருக்கு கிடைக்கும், ஃபேமிலி பென்ஷன். அப்படி இப்போ நான் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? நான் போயிட்டா என்னை விட கொஞ்சம் அவர் ஆரோக்கியமாக இருக்கார், கத்தரை என்ன தான் முன்னாடி எடுத்துப்பேன். ஆனால் அவர் அதுக்குள்ளே ரட்சிக்கப்படணும் அவர், அதுதான். ஆனால் அவருக்கு என்ன ஆகும்? அவரோட பென்ஷனும் கிடைக்காது, ஏன்னா நான் ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டேன். ரெண்டாவது என் பென்ஷனும் கிடைக்காது, ஏன்னா நான் தான் அவர் இல்லைன்னு தெரியல. ஸோ நான் சொன்னேன், அப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி சொன்னேன், அந்த மாதிரிப்பா, அதனால் கவலைப்படாதீங்க, உங்கள் பென்ஷன் வரும். ஆனால் நம்ம எங்களோட இருக்குப்பா, நிறைய வார்த்தைகள் நிறைய கேட்குறேன் இல்லை டிவியில், அதெல்லாம் வச்சு அவரால் இது ஒரு காரியத்துக்காக சொல்கிறேன் பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போஸ்தலர் 16:31 நானும் வீட்டார் என்றால் ரட்சி, அதுதான் நான் ரொம்ப பார்த்து யோசுவா அவன் ஒன்றும் சொல்லுவான், நானும் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போஸ்தலர் 16:31 நானும் வீட்டார் என்றால் கர்த்தரால் ரட்சிப்போம். அந்த ரட்சிப்பு எனக்கு முதல்ல என் வீட்டில் வரணும் இல்லையா? என் வீட்டில் என் கணவர் என்னோட மாப்பிள்ளை அவங்க முழுமையாக ரட்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஜெபிச்சு எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தர்கிட்ட போயிட்டு எப்பவுமே வரலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அடுத்த ஆள் அதுக்கப்புறம் ஆத்மாக்களுக்காக நான் சேகரிக்கிறேன், ரட்சிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறேன், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த சபையில் இருக்க ஒருத்தருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ நான் ஜெபிக்கிறேன். என்னால் முடிஞ்சது அதுதான். என்னால் எல்லாம் நடந்து கிடந்து ஓடி போக முடியாது, சர்ச்சுக்கு மட்டும்தான் வரேன், வேறு எந்த இடத்துக்கு போகிறதில்ல. ஆனால் மீதி பேருக்காக ரட்சிக்கிறேன். ஆனால் அவனோட ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன், அவனுடைய காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், என்னோட காரியத்துக்கும் ஜெபிக்கிறேன், ஜெபிக்காமல் இல்லை. என்னோட பலவீனம் நீக்கணும்னு ஜெபிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரோட பென்ஷன் வரணும்னு ஜெபிக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அப்பா ஒன்றே ஒன்று பார்த்துக்கோங்களேன், நீங்கள் வந்து பணத்தை ஏமாத்திங்க யாரையோ, அது ஒரு தவறு தானே. அவர் ஏமாந்தா கூட அது யாரும் சும்மா இருக்க மாட்டார்ல. இப்போ கூட நான் அந்த பணம் வந்து அவளுக்குலாம் கொண்டு போய் கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவர் அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள்லாம் விட்டுட்டு தானே போயிட்டார். அவள் அப்பா அம்மா அவள் இல்லாத ஒரே பிள்ளை செத்து போயிட்டார், அவள் தான் யாரோ பண்ணினா. அப்படி இருக்கிறது அது பாவம் தானே. மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போனால் பாவம் தான். இந்த கிறிஸ்டின் இந்து கல்யாணத்துலையும் விட்டு போகக்கூடாது, கடைசி வரைக்கும் இருக்கோமோ திருக்கோமோ ஆயுஸ் உள்ள வரைக்கும் பார்த்துக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி இந்துலேயும் இருக்குது, அம்மியெல்லாம் முதிச்சு பார்த்து கடைசி வரைக்கும் மனைவியோ கணவனோ ஒருத்தர் சாவு வந்தாலேயே விட்டுட்டு போகக்கூடாது. ஆனால் அவர் விட்டுட்டு போயிட்டாரே, மனைவி பிள்ளை விட்டுட்டார், அப்பா அம்மாவுக்கு எதுவுமே செய்யலை. அப்போ நான் சொன்னேன், உங்களும் அறியாமல் உங்கள்கிட்ட பாவம் இருக்குப்பா. ஆனால் அந்த நீங்கள் நான் பாவம் அதுக்கு என்ன நான் சொல்லுவாங்க இந்துஸ்லாம், போன ஜென்மத்தில் அவங்க வந்து பாவம் பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த ஜென்மம் இது வந்து சொல்லிக்க என்ன சொல்கிறது, அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது, அது அதோட பண்ணிக்க ஒத்துக்கவே முடியாது. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. முன் ஜென்மத்தில் பணம் இழந்தாங்க பாருங்க, அவங்களாம் முன் ஜென்மத்தில் பணத்தை வந்து யாரையும் ஏமாற்றிருப்பாங்களா. அப்போ இவர் அடுத்த ஜென்மம் எடுத்து இவரை எல்லாரும் ஏமாற்றுவாப்படும். நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா எங்கள் இதில், அதை விடுங்க. ஆனால் கூட நம்ம பாவம் செஞ்சால் அதுக்குரியதை நம்ம இப்போவே பண்ணணும். ஏதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு 5000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் படம் வாங்கினார் என்கிட்ட. 5 வருஷம் ஆச்சு. ஒரு 5000 கொடுத்துட்டு ஒரு 5000 கொடுக்கல, அவரோட கனெக்ஷனே இல்லை, அவர் நான் பார்க்குறேன் ஆனால் கேட்கவே இல்லை. ஏன்னா நம்ம பணம் கடன் பற்றி கேட்கக்கூடாது, போட்ட விடுங்க. துன்மார்க்கன் தான் 37 சங்கீதத்தில் இருக்கு, கொடுக்காம இருப்பான். நீதிமானாக இருந்தால் கடன் கேட்காட்டா கூட திருப்பி கொடுக்கணும். அந்த ஆள் அந்த 5000 திருப்பி கொடுத்தபோது எனக்கு ரொம்ப என்ன சும்மா ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன் வேண்டாம் அப்படின்னு, இவ்வளோ வருஷம் ஆச்சே வேண்டாம். இல்லை பரவாயில்ல, என் மனசில் வந்து அது இருந்துகிட்டே இருக்குது, உங்களை பார்க்கறதுல எனக்கு கஷ்டம் கொடுத்தேன்னு. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னபோது அவர் சொன்னார், என்னென்னா அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த எண்ணமும் அவருக்கு இருக்குது. நான் சொல்லிட்டேன், அந்த பணம் வந்தாலும் அதை நீங்கள் தொடக்கூடாது, பென்ஷன் தான் உங்களுக்கு. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அப்போ நான் சொன்னேன், பாவத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு மன்னிப்பு பெற்றுக்கொள்வது ஒரே ஒரு இடம் வந்து ஏசப்பா தான். கர்த்தர் அவரை தொடணும். ஜெபிக்கிறேன், சொப்பனமோ தரிசனமோ ஏதோ பண்ணி கர்த்தர் அவரை தொடணும். சரி, இந்த ரட்சிப்பு நமக்கு வரணும். ரட்சிப்பு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். உலகத்தில் வாழற போது அதுக்கு தான் அந்நியனுக்கு கிடைக்கப்படாது. இப்போ என் காரியம்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சு போய் தான் நான் 45 வயசில் தான் எனக்கு ரட்சிப்பு கிடச்சிது. இப்போ இந்த கல்லனுக்கு கடைசி நேரத்தில் கிடைச்ச மாதிரி எனக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பு கிடைச்சதுனால எனக்கு வந்து கணவர் வந்து அவிசுவாசியாக என் கூட இருக்குன்னு, அதனால சில பாடுகள் இருக்குது அவிசுவாசத்தினால. ஆனால் வாலிப பிள்ளைகள் இப்போ வந்து நிறைய உங்களை சுற்றி பார்த்தா, நாங்கள் வாலிபர்களாக இருக்கிறத விட நீங்கள் வாலிபராக இருக்கிறதே உங்களுக்கு மாமிசத்துக்கு இருக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் முன்னாடி
பார்த்தா வேலைக்கே போகாமல் இருப்பாங்க லேடிஸ். இப்போ நான்லாம் வேலைக்கு போனேன். அடுத்தது பார்த்தா இப்போ பொம்பளை ஆம்பளை எல்லாம் படிப்புலேருந்து வேலைக்கு போகிறது எல்லாமே ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே கிடையாது. எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம். போலீஸ்க்கு போகலாம், ஃப்ளைட் ஓட்டலாம், எல்லாமே. ஏன்னா பாலிவுட் பெண்களுடைய அந்த நாணம் வந்து வெளிவதற்கான வெளிப்பட்டுடுச்சு. ரொம்ப நாணமாக இருக்காங்க. அதனால் இப்போ பார்த்தா ஆம்பளைகளுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இதுங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆம்பளைகள் அப்போ முதல்ல எதிர்பார்த்துருந்தா நிறைய வரனே அவனுக்கு கிடைக்கல. ஆம்பளைகள் இப்போ பெண்களை தேடி அலையிறாங்க. பிறக்கிற குழந்தையெல்லாம் பார்த்தா பிள்ளையாவே பொண்ணே பிறக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கு எதிர்காலம். ஆமாம், அப்போல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம்ல, அதெல்லாம் இப்போ வந்து பதிலுக்கு இருக்குன்னா கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்படல, வேறு யாரோட தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நிறைய நம்ம பார்க்குறோம் வாலிப பிள்ளைகள் அந்நியனுக்கு பிணைக்கப்படாதனால எவ்வளோ கஷ்டம். இந்த சாட்சி சொன்னால் என் பொண்ணையே சொல்லுவேன், அந்நியனுக்கு பிணைக்கப்படக்கூடாது. அது என்ன ஆகும்னா அந்த ஒரு அவிஸ்வாசியா அவங்களோட பாடுபடுறதுக்கே அந்த கல்யாணம் ஆனால் கூட இந்த நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த அவிஸ்வாசி முதல் பாடு நமக்கு. கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து சர்ச்சைக்கு போகிறது எவ்வளோ சந்தோஷப்பாரு. நான் இன்னைக்கு கூட ஜெபிச்சுருப்பேன், என் கணவர் ரட்சிப்பட்டு அவர் தன்னோட பென்ஷன்லேருந்து தசம்பாவை கொடுத்து நாங்கள் 2 பேரும் சர்ச்சைக்கு வரணும், சீக்கிரமே அதை நீங்கள் பார்க்க செய்யுங்க. என் பொண்ணு சொல்வா, நீ அது வரைக்கும் போக மாட்டேன், நான் இருப்பேன், அதை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்பா. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒரு பாரம் நம்மளை அழுத்தும். ரட்சிக்கப்பட்ட பெண்கள் இல்லை ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் இருந்தால், கர்த்தர் இதை சொல்லவே சொல்லலை, எனக்கு ஒரு கர்த்தர் ஏவி விடுறேன். அந்த மாதிரி ரட்சிப்பு அடையாத கணவன் வாலிபனை நீங்கள் தேடவே தேடாது. அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு போது காதல் போது, அதுக்கப்புறம் நடக்காது. தீபக்கே என்ன பண்ணார், கல்யாணத்துக்கு முன்னாடி நைட்டு ப்ரேயருக்கு அவளோட சர்ச்சுக்கு போகிறார். இவளை நைட்டு விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது, அவள் சர்ச்சு அவருது. அதனால் நம்ம கல்யாணம் ஆகாதுக்கு போக முடியாது. நான் இந்த சர்ச்சுக்கு ரெகுலராக வரவேன், நைட்டு ப்ரேயரை பார்த்துட்டு கூட சொல்லிட்டேன். காவல் காக்க போனேன், ஏன்னா கல்யாணம் ஆகாத பொண்கள் நம்ம தான் பார்க்குறோமே. எதுக்கு இப்போ பார்த்தா 1 வருஷம் கூட போகிறதில்ல அவன் கல்யாணம் ஆன பிறகு. அப்போ பாருங்கள் எப்படி அப்படி தான் இருப்பாங்க வாலிப பிள்ளைகள். அதனால் வாலிப பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்குது. அதுக்காக தான் இதை சொல்கிறேன். சரி, ரட்சிப்பை பற்றி பேச வந்து வேறு ஏதாவது பேசுகிறேன். இப்போ லூக்கா 23:40 படிங்களேன். நம்ம அந்த கண்ணன் மூலமாக எத்தனை காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் பாருங்க. நான் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? போறோம். அவன் பாருங்க தேவனுக்கு பயப்படுறான். அவன் யாரு? இந்த கண்ணன். இந்த இயேசு சிலுவையில 2 பக்கமும் 2 கண்ணன் இருக்காங்க. ஒரு கண்ணன் பயப்படுறான். கர்த்தர் இருக்கான்னு பயப்படுறான். பக்கத்துல இவர் இருக்காரு, இவர் எந்த தவறும் செய்யலையே, இவரை போய் ஆக்கினைப்படுத்துறாங்களே, நம்ம 2 பேரும் தவறு செஞ்சுருக்கோமேன்ட்டு பக்கத்துல இருக்கும் பயப்படாம ரொம்ப பெருமை அவனுக்கு. கொலை பண்ணிட்டு, நம்மலாம் கொலை பண்ணலை, கொள்ளை அடிக்கலை, கள்ளன் இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் எப்படியோ முன்னாடியே ரட்சிக்கப்பட்டோம். நான் 45 வயசு, இவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அந்த ஒரு கிருபை நமக்கு இருந்துச்சு. நம்ம இன்னும் வந்து வளரணும். என்னை விட இப்பவே ரட்சிக்கப்பட்டவங்க இன்னும் நல்லா வளரணும், இன்னும் ஊழியம் செய்யணும், இன்னும் பண்ணணும். எனக்கு காலம் கொஞ்சம்தான், ஆனால் உங்களுக்கெல்லாம் கர்த்தர் வருகை வரலைன்னா நிறைய. அப்போ உங்களுடைய ஆதாயம் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக்கிறது நிறைய இருக்குது. அதனால் இப்போ அவன் பாருங்க பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? அவர் ஆண்டவர்னு அவங்க அறிஞ்சிட்டான், அதனால பயப்படுறான். அடுத்தது சொல்றான் பாருங்க, அடுத்து 41 பண்ணுங்களேன். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்த வைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு அவன் வந்து ஒரு 4 வசனத்துக்கு சொல்றேன் பாருங்க, எத்தனை இருக்கு அதுல வெளிப்பாடு. கள்ளனுக்கு இருக்கிற குணங்கள் நமக்கு, அவனுக்கு கடைசி காலத்தில் நல்லவனாக கூட இருந்திருப்பான் முன்னாடி, ஆனால் அந்த கள்ளத்தனம் செஞ்சுருப்பான். ஆனால் நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த 7 குணங்கள் அவனுக்கு இருந்தது. நம்ம ஒரு கள்ளனுக்கு என்ன குணம் அப்படின்னு நினைப்பீங்க. 7 குணங்கள் எழுதியாவது வச்சுக்கோங்க. முதல்ல கர்த்தருக்கு பயப்படுறான். 2வது பாருங்க, என்னப்பா நீ தப்பு பண்ணிட்ட, நீ நானும் தப்பு பண்ணிட்டேன், அதனால் தண்டனை அடையிறோம். தண்டனை அடையக்கூடிய ஒரு இதுவே இல்லை. என்ன சொல்கிற பாருங்க, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆனால் இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். ஒரு தவறு அவன் பண்ணலை, ஆனால் இந்த தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்காங்க. 7 யாரெல்லாம் சங்கரி, பாசானோ, பிலதெல்பியா, ஏரோது, அண்ணா, காய்பா, பிலாத்து எல்லாரும் சேர்ந்து, அவர் பரிசேயர்கள் எல்லாம் சேர்ந்து, ரோமர்கள், யூதர்கள், யூதாஸ்திரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டான். ஆனால் அவர் எந்த தப்பும் பண்ணலை, நல்லதாக தான் சுற்றி திருந்து பண்ணினார். ஆனால்
இவன் வந்து இந்த கள்ளன் 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணிட்டு தண்டனை அடைக்கிறான். அப்போ இவன் சொல்றான், நம்ம தப்பு பண்ணோம்பா, இவன் தப்பே பண்ணல, புரிஞ்சுட்டான் பாருங்க. கர்த்தரை புரிஞ்சுட்டான், கர்த்தருக்கு பயப்பட்டான். அப்புறம் எவ்வளவு பெரிய அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவன் 3வது வசனம் படிங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, அவன் இயேசுவை நோக்கி இப்படி கெஞ்சான் பாருங்க, ஆண்டவரே நீங்க வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருங்க. 2 வந்து பாருங்க, ஆண்டவரேங்கிறான். அவன் ஆண்டவர்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். நம்ம நிறைய பார்க்குறோம், உலகத்தார் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் விசுவாசிகள் மூலமாக, ஆண்டவரே ஊழியக்காரன் மூலமாக நிறைய பார்க்குறாங்க. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா என்னை பார்த்து எவ்வளோ பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் 21 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எங்கேயோ இருக்கேன்னு என் பொண்ணே ஆச்சரியப்படுவேன். எப்படிம்மா செத்துக்கிட்டேன்னு எல்லாரும் நினைக்கிறா, நீ மட்டும் சொல்லியாம கர்த்தருக்கு சுத்தமானா கொண்டு வருவாருங்க. அது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எங்கள் வீட்டில். ஆனால் எல்லாருமே இவ கர்த்தரை ஏற்றுக்கொண்டாலே இவ்வளோ சமாதானத்தோடு இருக்காங்களேன்னு யாருமே அதை அறிஞ்சிக்கல. ஆண்டவர் கண் முன்னாடி செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கூட உடனே பின்வாங்கிடுறாங்க. ஆண்டவரே நம்ம அவன் பாருங்க, ஆண்டவரே நீதான் ஆண்டவன்கிறத புரிஞ்சுட்டு இருக்கேன். அதே அடுத்த காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அந்த வார்த்தையை புரியுங்க, ஆண்டவரே சொல்லிட்ட அவர் தான் அடி. அடுத்தது, நீ இப்படி ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தருளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் 3வது காரியம் என்ன சொன்ன, முதல்ல வந்து அவன் பயப்பட்டான். 2வது தன் தவற உணர்ந்து தன்னை பாவின்னு ஒத்துண்டான். நம்ம கூட பாவம் செஞ்சால் ஒத்துக்கணும், தேவனுக்கு பயப்படணும். 3வது தேவன் வந்து நீதிபரர்னு அவன் புரிஞ்சுட்டான். அவர் எந்த தப்பும் செய்யலை, ஆனால் நம்ம தப்பு செஞ்சு தண்டனை அடைஞ்சோம், ஆனால் அவர் நீதிபரர் அப்படின்னு புரிஞ்சுட்டான். 4வது அவர் தான் ஆண்டவர்னு அவன் வந்து ஒத்துக்கிட்டான். தெரிஞ்சுது. நிறைய பேர் தெரியவே மாட்டேங்குது, கண்ணார பார்க்குறாங்க, ஆனால் யாரும் அதை அறிக்கையிட மாட்டேங்கிறாங்க. அது 4வது. இப்போ பாருங்க, அவர் பரலோக ராஜ்யம் அவருக்கு இருக்குது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் நித்திய ஜீவன் இருக்குன்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். நம்முடைய ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக இருப்பான்னு அவன் தெரிஞ்சுக்கு. அதில் எனக்கு பங்கு பெறுங்கன்னு அவன் கேட்குறான், செஞ்சு கேட்குறான் பாருங்க. பரலோக ராஜ்யம் அவருக்கு இருக்குது, அவர் தான் ஆண்டவர், அதில் எனக்கு ஒரு பங்கு வேணும்னு சொல்கிறான். அப்படி அவன் விசுவாசிக்கிறான் பாருங்க. அப்போ அதுதான் ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, பரலோக ராஜ்யம். அதில் அவர் ராஜாவாக வீற்றிருப்பார். அதை நம்ம எனக்கு வேணும்னு அவன் கேட்குறான். அது 43வது வருஷம் படிச்சுக்காங்க. நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ வந்து அவன் எப்படி பாருங்க, அவர் சொல்றது கடைசி நேரத்தில் நீ வந்து நீ வருவ பரதேசிலன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து அவனோட உள்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம கூட நிறைய பேர் ஒருவேளை கொலை செஞ்சுருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனால் நீதியாக கர்த்தத்தில் வந்தாங்க. கண்டிப்பாக அவர் மன்னிக்கிற தேவன். ஆனால் நம்ம மனதுருகி, எப்படி கண்ணன் வந்து மனதுருகி அந்த ரட்சிப்பை தரணும்னு கேட்டானோ அதை மாதிரி நம்ம ஏன் போக்கா நானும் ஆமாம் எல்லாரும் பண்ணுறான். அதனால் என்னன்னா கம்மியில் வாங்குறதுக்கு முன்னாடி மன்னிச்சுங்க நானும் கேட்பேன், மனதுக்கு தான் கேட்பேன். தப்பு செஞ்சுருப்பேன், கோவப்பட்டிருப்பேன், யார்த்தையாவது ஏதாவது தவறாக செஞ்சுருப்பேன், எனக்கு தெரியாத என்னை மன்னிச்சுங்க. இந்த அப்பமும் அந்த இந்த ரத்தத்தையும் உங்களுடைய ரத்தமாக உங்களுடைய இதுவாக நான் பெற்றுக் கொடுக்கணும், நல்ல என்னை நீங்கள் மன்னியும் நம்ம சொல்லுவோம் தான். ஆனால் அது வந்து நம்ம மனசுலேருந்து வரணும். அவன் நினைக்கிறான் பாருங்க, என்னை நினைத்து அருளுங்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் ஆனால் நீங்கள் என்னை நினைத்து அருளும் அப்படிங்கிறான். அப்படி நினைச்சு அது தன்னை தாழ்த்துறான். அதை மாதிரி அப்போ கிருபையால் அவரை அவனுக்கு இருக்கு அந்த கிருபையால் நீ என்னோட பரலோகத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கும் தாழ்மை வரணும். பாவம் பண்ணியிருப்போம், எத்தனையோ பாவங்கள் பண்ணியிருப்போம், ஆனாலும் கூட நம்ம அவர்கிட்ட மனது உருகி வேண்டும் பொழுது கண்டிப்பாக நம்ம அவரை மன்னிச்சு நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். கடைசி நேரத்தில் இப்போ அவன் ஞானஸ்தானம் எடுக்கலை, அவன் சர்ச்சுக்கெல்லாம் போகல, வேதம் படிக்கலை, வசனம் படிக்கலை, அதெல்லாம் அவன்லாம் கிடச்சிதே. அந்த மாதிரி நமக்கும் கடைசி பார்க்கலாம். அப்படின்னா இந்த கடைசிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நான் இருக்கேன்னா நாளைக்கு இருப்பேன்னு சொல்ல முடியாது, அடுத்த நிமிஷம் இருப்பேன்னு சொல்ல முடியாது. யாருக்கு எப்படி மரணம் வருவோ கர்த்தர் நம்மளை எடுத்துப்பாரோ. ஏன்னா நான் கர்த்தர் என்னை எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன், கர்த்தர் எடுத்துப்பாரோ. அது மாதிரி கடைசி வரைக்கும் யாருக்கும் கடைசி நாள் நமக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம கண்ணன் வந்து கடைசி நேரத்தில் ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட மாதிரி நம்மளும் இந்த 7 காரியங்கள் நம்மகிட்ட இருக்கணும், இந்த ரட்சிப்பு பெறணும். என்னெல்லாம் அப்படிங்கிறத திரும்பி நான் சொல்கிறேன். என்ன
பயப்படணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தர் நீதிபரர் அப்படிங்கிறத உணரணும். அப்புறம் நம்ம வந்து அவர் ஆண்டவர்னு சொல்லணும். அப்புறம் பரலோக ராஜ்யம் தான் அவருக்கு இருக்கு, அதுல எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் நம்ம கிருபையாக இருக்கணும், தாழ்மை இருக்கணும், விசுவாசித்து அறிக்கையிடணும். அவன் வந்து விசுவாசித்து அறிக்கையிட்டதுனால தான் கர்த்தர் அவனை வந்து அவனோட ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டார். அதனால் நம்மளும் அந்த ரட்சிப்பை பெறறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும். அது வந்து 2 கல்லனுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒருத்தன் வந்து எவ்வளோ எகத்தாளமாக சொல்கிறான், அவ்வளோ குற்றம் பண்ணி கூட என்னை போல தானே நீ வந்து நிற்கிற, உன்னால உன்னை காப்பாற்றிக்கிறேன் ஏளனமாக சொல்கிறான். ஆனால் அதே அவன் புரிஞ்சுட்டான், தப்பே செய்யல, அவர் நீதிபரர், அவருக்கு இந்த தண்டனை, நமக்கு இந்த தண்டனை, அதனால் அவர் ஆண்டவர்கள் அவர் புரிஞ்சுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு அவர் போகும்போது அந்த ராஜ்யத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்குறான். அதனால் கர்த்தர் இந்த 7 காரியங்கள் அவன்கிட்ட இருந்ததுனால தான் அந்த ரட்சிப்பாகவும் பெற்றுக்கொண்டான். அதே மாதிரி நம்மளும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த 7 காரியங்கள் நம்மகிட்ட இருக்கணும். 5 நிமிஷம் பேசலாமா? ரோமர் ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன். ரோமர் 10:13 திருடன் படிங்க, அவ்வளோதான். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 13 அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நாமத்தை நம்ம தொழுது கொள்ளணும், விசுவாசிக்கணும். நான் சொன்ன 7 காரியங்களும் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக நம்மளை ரட்சித்து பரலோகத்தை சேர்த்து கொண்டு நித்திய ஜீவன்